நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே ஒரு செய்தி பரபரப்பாக்கியது. 7 பெண்களை ஏமாற்றிய வாலிபர் கைது அப்படின்னு பத்திரிகை ஊடகங்களில் ஒரு செய்தி வந்தது. 6 பெண்களை ஏமாத்துறவன் 7ஆவதா ஒரு பெண்ணை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான். அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அந்த பெண்ணை திடீர்னு காணோம். அப்போது எழும்பூர் காவல்துறை புகார் கொடுக்குறாரு. புகார் மீது காவல்துறை நடவடிக்கை சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய தந்தை என்ன பண்ணுறாரு, ஒரு நீதிமன்றத்தை நாடி ஒரு ஆட்கனவு மனுவை போடுறாரு, என்னுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்கனவு மனு மீது உடனடியாக விசாரணை நடத்தும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் எழும்பூர் காவல்துறை தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க. அப்போது அவனுடைய அலைபேசி என்ன வச்சு விசாரித்து பார்க்கும்போது அவன் திருப்பூர் பக்கத்தில் கருங்கல் பாளையத்தை சார்ந்த கருங்கல் பாளையம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், வீரபாண்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க, அந்த கிராமத்தை சார்ந்த தினேஷ் பிருத்வி என்கிற நபர் தான் இந்த பெண்ணை கடத்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அந்த ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த வீட்டில் இந்த பெண்ணை மட்டும் பூட்டி வச்சுருந்துருக்கான். அப்போ காவல்துறை போய் பூட்டை உடைச்சி உள்ள இந்த பெண்ணை காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவன் ஆள் தலைமறைவாயிடுறான். திருப்பி 2 நாள் கழித்து எப்படியோ திருப்பி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அவங்க அப்பாட்டையும் பொண்ணுட்டையும் மிரட்டுறான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் உங்க கூட எடுத்த அந்தரவங்க பழையப்படங்கள் எல்லாத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ காவல்துறைக்கு அவங்க தந்தை உடனடியாக தகவல் தெரிவிக்கிறாரு. காவல்துறை கையும் களவுமாக அவனை கைது பண்ணுது. கைது பண்ணி சிறைப்படுத்தப்படுது. தொழிலதிபர், உதவி ஆய்வாளர், வேலை வாங்கி கொடுக்குறவன், கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுக்குறவன், தரகர், இப்படி பல்வேறு கெட்டப்புகளை போட்டு இவன் ஏமாத்திருக்கான். அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இவன் 20 பெண்களின் மேலே பாலியல் ரீதியான தொந்தரவில் ஈடுபடுத்திருக்கான், பாலியல் தேவைக்கு பயன்படுத்தியிருக்கான். அப்போவே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்களும் அவனுடைய டார்கெட் என்பது சிங்கிள் மதர், அதே போல் திருமணமாகி விவாகரத்தான பெண்கள், அதே போல் திருமணமாகி கணவனை பிரிந்திருக்கிற பெண்கள், ஏதோ ஒரு பிரச்சனை கூடிய பெண்களை அணுகி நான் உதவி ஆய்வாளர், உன் பிரச்சனையை தீர்த்தாரேன் அப்படின்னு அணுகிறது, இல்லை சமூக வலைதளங்கள் மூலியமாக அணுகிறது, இல்லை ஏதாவது ஒரு கான்டாக்ட் மூலியமாக பிடிச்சி அணுகிறது. இப்படி பல்வேறு பெண்களை ஆந்திராவில், தமிழ்நாடு குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, ஈரோடு இந்த பகுதிகளில் அதிகமான பெண்களை இவன் ஏமாற்றிருப்பதாக சொல்லப்பட்டது. 2019 நடந்த இந்த சம்பவத்துக்கும் இப்போக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, 2019 கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டவன் இப்போ வரைக்கும் திருந்தலை. அப்போ தொழிலதிபர், உதவி ஆய்வாளர், வேலை வாங்கி கொடுக்குறவன், கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுக்குறவன் அப்படின்னு பல்வேறு பெண்களை ஏமாற்றிய அந்த நபர் தினேஷ் பிருத்வி என்ற 2 பேரில் இருந்திருக்கான். தினேஷ் பிருத்வி, ஸ்ரீராம், பாலகுரு அப்படின்னு பல்வேறு பேர், ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுக்குவான். இப்போ பிருத்வி என்கிற உதவி இயக்குநராக சொல்லிக்கொண்டு படம் எடுப்பதாக சொல்லி பல பெண்களை ஏமாத்திருக்கான். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பெங்களூரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் கூர்க்கில் ஒரு படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பெண்கள் கேரக்டர் இருக்குது. நான் வாரிசு படத்தினுடைய வாரிசு இயக்குனர் வம்சியுடைய உதவி இயக்குனர் அப்படின்னு சொல்லி சினிமா எடுப்பது போலவே ஃபுல் செட்டப்போட தலைவன் உள்ளே இறங்கியிருக்கான். உள்ள கூர்க்கில் போய் இறங்கியிருக்கான். 6 பெண்கள் 4 ஆண்கள் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அங்கே தனித்தனியாக ஒவ்வொரு பெண்களையும் அப்ரோச் பண்ணுறான். நான் உன் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பெரிய நடிகையாக்கி காட்டுறேன், நயன்தாரா சமந்தாவுக்கு ஈக்குவலாக உன்னை ஆக்கி காட்டுறேன், ராஷ்மிகா மந்தானாவுக்கு டஃப் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்களுடைய மூளைச்சலவை பெண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவிட்டு நீ நடி, நான் இயக்குறேன், நான் பெரிய இயக்குனராக தமிழ்நாட்டிலே வந்துடுவேன், தமிழ்நாட்டை டாப் 10 இயக்குனர் நான் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு அந்த அவனுக்கு பேச்சு திறமை இருப்பதால் அதை பேசி அந்த பெண்களை தனித்தனியாக ஒவ்வொரு பெண்களாக பேசியிருக்கான். 6 நாள் படப்பிடிப்பில் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை அழைச்சிட்டு நீ என் கூட இன்றைக்கி நைட் கம்பெனி கொடு அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி
ஓட்கா சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அந்த பெண்ணை வந்து மயக்க நிலைக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை தன் தேவைக்கு பயன்படுத்த பார்த்துருக்கான். அது வந்து தவிர்த்துருக்காங்க. நம்ம வந்து சரி போய் இப்போ ஊரில் போய் பார்த்துக்கலாம், எனக்கு வந்து இப்போ இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்ணை தேவைக்கு பயன்படுத்த பார்த்துட்டு தேவைக்கு பயன்படுத்தலை. இப்படி 6 பெண்களையுமே ஏதோ ஒரு வகையில் மயக்கி தன் தேவைக்கு பயன்படுத்த பார்த்துருக்கான். 6 நாள் படப்பிடிப்பு நடக்குது. படம் ஒரு பைலட் மூவி, பெரிய படம் எடுக்க போகிறோம், அதுக்கான இப்போ ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி பைலட் மூவி எடுக்க போகிறோம்னு சொல்லி தான் 6 நாள் படப்பிடிப்பு இருக்கு. இந்த படப்பிடிப்பில் 5ஆம் நாள் இரவே அந்த ஆண்கள் மற்ற மேல் ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாமே சினிமா பின்னணி கொண்டவங்க, சின்ன சின்ன ரோலில் நடித்தவங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடியவங்க, சினிமா ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் தான் இவனை நம்பி போயிருக்காங்க. அந்த 5ஆம் நாள் இரவே மற்ற ஆண் நடிகர்களை அனுப்பிச்சிட்டு 6ஆம் நாள் இந்த பெண்களை வச்சு ஏதாவது பண்ணலாம், அதில் யாராவது ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி தன் தேவைக்கு பயன்படுத்திட்டு மற்ற பெண்களை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடந்தது, ஒவ்வொரு பெண்ணையும் இவன் பேசுனது எந்த பொண்ணுக்கும் தெரியலை. 6 நாள் படப்பிடிப்பு முடியுது. ஆனால் எல்லா பெண்களுக்குமே இவன் மேலே ஒரு டவுட் வருது, உண்மையிலே இவன் டேரக்டர் தானா அப்படின்னா படம் எடுக்கிறான், காட்சியை சொல்லி கொடுக்குறான், அந்த பெண்களை நடிக்க வைக்கிறான், எல்லாமே நடக்குது. ஆனாலும் இவன் மேலே ஒரு பெரிய சந்தேகம் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருந்திருக்கு. படப்பிடிப்பு முடியுது, ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த பிறகு தான் ஒவ்வொரு பெண்ணும் பேசிக்கிறாங்க. பேசும்போது 6 பெண்கள்கிட்டையுமே இந்த மாதிரியான வேலையை காட்டியிருக்கிறான். அதில் ஒரு பெண்ணுக்கிட்ட அங்கே வச்சே என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த செலவுக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு சாகனம் போல் இருக்குது, எல்லாம் படம் எடுக்க வந்துட்டு நான் ப்ரொடியூசர் வந்து சரியாக பணம் தரலை, இந்த பைலட் மூவி எடுத்து கொடுத்தா தான் நமக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லி அங்கே வச்சே நடிக்க போன ஒரு பெண்ணிட்ட நகையை பறிச்சிருக்கான். ஏற்கனவே இந்த 2019 காலகட்டத்தில் பல பெண்கள்கிட்ட இவன் பழகி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி நகைகளையும் பணங்களையும் வாங்கி கொண்டான். 20 பெண்களுக்கு மேலே லட்சக்கணக்கான ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் இவன் மேலே குற்றச்சாட்டு. 20 புகார்கள் இவன் மேலே ஏற்கனவே இருக்குது. 20 பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. 7 பெண்களை 2019 திருமணம் பண்ணான். 2019 2024 வரைக்கும் எத்தனை பெண்களை ஏமாத்தினா, எத்தனை கோடிகளை ஏமாத்தினா என்னங்கிறது காவல்துறை விசாரித்தால்தான் தெரிய வரும். இப்போ இந்த பெண்ணில் ஒரு பெண்ணு சென்னையில் புகார் கொடுத்துருக்காங்க, அடையார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் புகாரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனை ஆயிரும், குடும்பத்தை தெரிஞ்சு போயிருங்கிறதுனால பணத்தை ஏமாற்றிட்டான், தன்னை தேவைக்கு பயன்படுத்திட்டான், கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய பணத்தை வந்து ஏமாற்றிட்டான், பணத்தை வாங்கி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. காவல் நிலையத்தில் வந்து புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல் கோயம்புத்தூர் பக்கத்துலேயும் ஒரு பெண் வந்து தன்னை வந்து காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லி இவன் வந்து த்ரெட்னிங் பண்ணுறான், இவன் மேலே எனக்கு டவுட் இருக்குது, ஆனால் இவன் மேலே நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணும் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் புகார் காவல் நிலையத்தில் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை, நீ எதுக்கு இதில் தலையிடுற, அவன் எப்படியோ போகிறான், யாரை எப்படியா ஒன்றையும் ஏமாத்தலை, உனக்கு நீ தான் பணம் கொடுத்துருக்கியா கொடுக்கல, நகை கொடுக்கல, உன்னை காதலிக்க தான் சொன்னான், அதோடு நிப்பாட்டிடு, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிட்டு உன்னை வந்து உன்னுடைய ஐடென்டிட்டி எடுத்து ரிவீல் பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் நீ அமைதியாயிரு, ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காவலத்தில் அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய புகாரை எடுத்துக்கலை. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வந்து உதவி ஆய்வாளர், இப்போ உதவி இயக்குனர், தொழில் அதிபர் அப்படின்னு பல்வேறு கெட்டப்புகளை போட்டு நான் அவனில்லை படத்தில் வரக்கூடிய நிஜ கேரக்டராகவே இவன் வாழ்ந்திருக்கிறான். இவன் மேலே திருச்சியில், தாராபுரத்தில், ஈரோட்டில், கோயம்புத்தூரில், சென்னை அடையார் எழும்பூரில், அதே போல் காளகஸ்தியில், ஸ்டேட் டு ஸ்டேட், லாங்குவேஜ் அக்கட தேசம் வரைக்கும் போயிருக்கிற தலைவர். அதாவது கண்ட மேனிக்கு விளையாடுறது. இவன் கூட வந்து அரவிந்த்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு அயோக்கிய பையன். இவன் தான் வந்து மாமா பையன் போல இருக்கு. இந்த 2 அயோக்கிய பையலும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான வேலைகளில் தமிழ்நாட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி எத்தனையோ பார்க்குறோம். அதாவது காதல் ராணி கைது, 53 வாலிபர்களை மணந்த காதல் ராணி கைது அப்படின்னு செய்தி படிக்கிறோம். ஒருத்தன் டெல்லியில் 700 பெண்களை ஏமாத்திருக்காங்க. எப்படி ஏமாத்துறான்? 700 பெண்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சு அந்த 700 பெண்கள் கூடயும் வாழ்ந்து 700 பெண்கள் கூடயும் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி 700னா கிட்டத்தட்ட 2 வருஷம்டா இதே வேலையாக தெரிஞ்சிருக்காங்க ஒருத்தன். இன்னொருத்தன் பார்த்தா ஆந்திராவில் 70 பெண்களை திருமணம் செய்து கொண்ட வாலிபர் கைதுன்றாங்க. 34 வயசு தான், ஆனால் 70 பெண்களை ஏமாத்திருக்கான். நான் இப்போ திருச்சி புள்ளல் செல்லில் இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், 24 வயசு பையன். 24 வயசு பையன் இன்ஸ்டாகிராமில் பழகி 12 திருமணம் பண்ணியிருக்கான். 12 பேரை திருமணம் பண்ணி சிறைக்கு வரான். வயசு கடை 24ங்கிறான். அப்படி இந்த பிருத்வி தினேஷ் பிருத்வி, பாலகுரு, ஸ்ரீராமு அப்படின்னு பல்வேறு கேரக்டர்ஸ், பல்வேறு கெட்டப்புகளை போட்டு தெரியக்கூடிய இவன் இதுவரைக்கும் வெளியே தெரிஞ்சு புகார் அடிப்படையில் பண்ணிய திருமணம் 7. ஆனால் வெளியே தெரியாத திருமணங்கள் எத்தனை?
எப்போதுமே ஒரு திருடன் இந்த மாதிரி இந்த ஆன்லைனில் சீட்டிங் பண்ணுறவன், இந்த நகைச்சீட்டு போட்டு ஏமாத்துறவன், இந்த ஏலச்சீட்டு போட்டு ஏமாத்துறவன், அப்புறம் வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துறவன், அப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து பேங்கில் வந்து நான் வந்து லோன் வாங்கி தரேன்னு ஏமாத்துறவன், இவன் திருந்தியதாக வரலாறே கிடையாது. இவனுக்கு சிறையில் போட்டாலும் திருந்த மாட்டான், குண்டாஸ் போட்டாலும் திருந்த மாட்டான், எப்படி போட்டாலும் இவன் திருந்த மாட்டான். ஏன்னா இவனுடைய தொழிலே அது. இவனுடைய தொழில் என்ன? பெண்களை ஏமாத்துறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறது. நீ இந்த லைனா, நான் இந்த லைனு. நீ எப்படி? நான் வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கி தரேன்னு ஏமாற்றிக்கிறேன். சரி, அது ஓன் லைன்ப்பா. உனக்கு என்னப்பா? நான் வந்து வருமான வரித்துறை அதிகாரி மாதிரி நின்றுக்கிட்டு ரோட்டில் போகிற வரவெல்லாம் காசு எடுத்து மாதிரி, அது ஒரு லைனு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி ரோட்டில் நின்று ஏமாத்துறது ஒரு லைன் இருக்காங்க. கஞ்சா வேட்டை மாதிரி நார்கோட்டிக்ஸ் டீம்னு சொல்லி கஞ்சாவை பிடிக்கிற மாதிரி கஞ்சாவை பிடிச்சி உன்னை பிடிச்சிட்டேன், உன்னை விடணும்னா எனக்கு ஒரு தொகை கொடுன்னு சொல்லி நார்கோட்டிக்ஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் நார்கோட்டிக்ஸ் டீமாக ஏமாத்திருக்கான். சிபிஐ அதிகாரியை ஏமாத்துற கும்பல் இருக்கான். இப்போ நம்ம சூர்யாவுடைய படத்தில் பார்த்தோம்ல, தானா சேர்ந்து கூடத்தில் சிபிஐ அதிகாரி மாதிரி ஏமாற்றக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் அதிகாரி மாதிரி ஏமாற்றக்கூடிய கூட்டம் இருக்காங்க. அமலாக்கத்துறை மாதிரி ஏமாற்றக்கூடிய கூட்டம் இருக்காங்க. இப்போ நடிகர் கார்த்திக் கூட வந்து ஒரு ஆடு தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் அரெஸ்ட் பண்ணுறவங்கள. அது இன்றைக்கி இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டுலேருந்து பேசுகிறோம், எஸ்பிஐலேருந்து பேசுகிறோம். இப்படி பல்வேறு சீட்டிங் போல் பெண்களை குறிவைத்து அவர்களை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துவது, அவருடைய பொருட்களையும் அவருடைய பணத்தையும் நகையும் பறிக்கிற ஒரு கும்பல் உருவாயிருக்கிறது. அதில் மிக முக்கியமானவன் இந்த தினேஷ் பிருத்வி. காவல்துறை இவனை இப்பொழுது தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. இவன் மீது முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இவனிடமிருந்து மொத்த பணத்தையும் எடுத்து நகை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. தனிப்பட்ட முறையில் இந்த தினேஷ் பிருத்தி என்பவன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அயோக்கிய பயலாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இவன் எப்படி தப்பிக்கிறான்? அப்போ ஏதாவது ஒரு வகையில் இவனை வந்து காவல்துறை லாக் பண்ணாமல் ஏன் தப்பிக்க விடுது அப்படிங்கிற கேள்வியும் பிறந்திருக்கிறது. காவல்துறை இப்போது இவனை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. காவல்துறை உடனடியாக தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி இவனை பிடிப்பதன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களை விட இனிமேல் பல பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை ஒரு தனிப்படை அமைத்து இந்த தினேஷ் பிருத்வியை தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்து இவனை கைது பண்ணணும். இவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். ஏன்னா பல பெண்களை ஏமாற்றிருக்கான், பல பெண்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கான், பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான். அதனால் இவன் மீது சட்ட நடவடிக்கை உடனடி எடுக்கப்படணும். முதல்ல பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒருத்தன் ஆசை வார்த்தை காட்டி பேசுகிறான், உன்னை நடிகை கேட்குறேன், இல்லை உனக்கு வாழ்க்கை தர்றேன், இல்லை நான் உன்னுடைய கடனை அழைச்சிட்றேன், உனக்கு நான் சக தோழனாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறான்னா அவனுடைய பின்னணி என்ன? அவன் எந்த பின்புலம் கொண்டவன்? அவன் உண்மையிலேயே வந்து அந்த எஸ்ஐயாக இருக்கானா, உண்மையிலே உதவி ஆய்வாளராக இருக்கானா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணணும். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. ஒரு பேரை போட்டால் அவனுடைய மொத்த ஹிஸ்ட்ரி வெளியே வந்துடும். அவனுடைய அடையாளத்தை எடுத்து போட்டால் கூகுளில் அவன் என்ன, யார் என்ன, முன்னாடி வழக்கல் இருக்கா, அவனுடைய பின்னணி என்ன, எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும். 7ஆம் வகுப்பு மட்டுமே இந்த அயோக்கியமை படிச்சிருக்காங்க. 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு தான் 7 வரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். 7ஆம் வகுப்பு படித்தா படிக்கி 70 பெண்களை ஏமாத்திருக்கான். 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு எஸ்ஐன்னு சொன்ன பற்றியாடா, அதுக்காக ஒன்று விடக்கூடாடா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து